எதுக்கு வர சொல்றீங்க சார்? வாயா சிங்கம், உன்கிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். பர்சனலாவா? என்ன சார்? ஒரு 2000 ரூபாய் கடன் வேணும். அடுத்த மாசம் சம்பளம் வந்ததும் கொடுத்துடுறேன். 2000 வீட்டு வாடகை கட்ட 2000 ரூபாய் குறையுதுடா. சார், நீங்க கவர்மெண்ட் குவார்டர்ஸ் எல்லாம் சார் இருந்தீங்க? அது வாஸ்து சரியில்லைன்னு வேற வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டோயா. இப்ப இந்த கதை எல்லாம் உனக்கு தேவையாடா? உன்னால ஹெல்ப் பண்ண முடியுமா முடியாதா? இதாங்க சார். யோ சிங்கம், இவ்வளவு நாள் எங்கயா இருந்த? ஊர்ல தான் சார். ஒன்னதாயா என் சர்வீஸ் முழுக்க தேடிட்டு இருந்தேன். எதுக்கு சார் தேடினீங்க? வேற எதுக்கு? 2000 ரூபாய் கடன் வாங்குதாண்டா. யோ சிங்கம், வீட்டுக்கு காய்கறி வாங்கி கொடுக்க சொன்னேன்ல, இங்க என்னையா பண்ணிட்டு இருக்க? பாத்தீங்களா சார்? அது யாருன்னு தெரியுதா? யாரு? நம்ம இன்ஸ்பெக்டர் மாதிரி இருக்குது. அந்த நாய் தான் சார். வீட்டு வேலாம் பார்க்க சொல்றேன் சார். ப்ரமோஷன் மட்டும் கொஞ்சம் சீக்கிரமா போட்டு விடுங்க சார். சொல்றையா, ஆனா அதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு வேலை இருக்குது. என்னது சார்? அது ஒண்ணும் இல்ல துரசிங்கம், என் பொண்டாட்டிய பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவங்க எப்படி சார் இருக்காங்க? அவ ஷாப்பிங் போகணும்னு சொன்னா, நம்ம ஸ்டேஷன் வண்டியை எடுத்துட்டு போய் அவளை கொண்டு விட்டுறியா? ஏன் அவளை கூட இருந்து ஷாப்பிங் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுல போய் விட்டுருவோம். உனக்கு பிரச்சனை இல்லடா, எனக்கு பிரச்சனை இல்ல சிங்கம். என் வாயில இருந்து அசிங்க அசிங்கமா வந்துரும் பாத்துக்க. ஐயர் ஆபீஷியல் பாக்குறேன். சரி சரி, நீ போக வேடா, நம்ம ஏட்டையா போக சொல்ற. நீ கிளம்பு. ஏதோ முக்கியமான விஷயம் சொல்ல சொல்றீங்களா சார்? அட ஆபாயா, சொல்லுங்க. நம்ம சிட்டில ட்ரக்ஸ் சப்ளை அதிகமாயிடுச்சு சிங்கம். எல்லாமே டீனேஜ் பசங்க. அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த ட்ரக் மாஃபியாவை நீ தான் வேரோட அழிக்கணும். ஆனா எப்படி? இது எங்க இருந்து வருது, யார் அதுக்கு ஹெட்னு எதுவுமே தெரியாத. எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு நீ பாம்பேக்கு தான் போகணும். நான் இப்பவே ஃபிளைட் டிக்கெட் போடுறேன். ஜன்னல் சீட்டா பார்த்து போடுங்க சார். டேய், நான் என்ன உனக்கு வெக்கேஷன் பாடா போட்டு கொடுக்குறேன்? அட்லீஸ்ட் பிசினஸ் கிளாஸ் அது போட்டு குடியா? பிசினஸ் கிளாஸும் இல்ல, ஒரு ஆடியும் இல்ல. உனக்கு எக்கனாமிக் கிளாஸ் தான்டா. மும்பை போலீஸ் கிட்ட உனக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்க சொல்ற சிங்கம். எஸ் சார். என்ன ஒருத்தரையுமே காணோம்? யோ, ஃபுல் சப்போர்ட் கிடைக்கணும் சொன்னா இல்லையா? ஒரு மும்பை போலீஸ் கூட காணோம். ஃபுல் சப்போர்ட் பண்ண ரிக்வெஸ்ட் பண்ண, அவனுக்கு ரிக்வெஸ்ட் லெட்டரை ரிஜெக்ட் பண்ணிட்டாருங்க சிங்கம். நீ தெரியாத அவரை பிடிக்கணும். ஆல் தி பெஸ்ட். யோ யோ யோ, இல்லை எங்கட இருக்கா? அண்ணா அண்ணா, என்னடா? நம்ம ஃபேக்டரிக்கு ரைடு வரானுங்கண்ணா. கொடைக்கானலோட அந்த பக்கம் சொன்னியாடா? யோ, நார்காட்டிக்ஸ் குரூப் ட்ரக்ஸ் ரைடு பண்ண வரானுங்கயா. ஓ, ரைடா? என்னடா எவனுமே இன்ஃபார்ம் பண்ணல? இது புது இன்ஸ்பெக்டரானு, இன்னைக்கு தான் டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கானா. ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு எல்லாரும் சொன்னாங்க. ஓஹோ, வந்து யூனிஃபார்ம் போடுறது வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாடா. என்னடா சொல்றான்? ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்னு சொல்றானா. அது மட்டும் இல்ல, சும்மா அடிச்சா 1/2 டன்னு, முக்கி அடிச்சா 3/4 டன்னு, எட்டி மிதிச்சா 2.5 டன்னு, சம்மர் சால்ட் அடிச்சா 3.5 டன்னு வெயிட் ஆன. சம்மர் சால்ட்டா? உளர்றா? அது மட்டும் இல்ல, மும்பைல இருக்கிற ஒட்டுமொத்த ட்ரக் மாஃபியாவையும் வேரோட அழிக்க போறதா பேட்டி கொடுத்திருக்கான். ஓஹோ, அப்படின்னா அவ்வளவுதான். இப்பவே பார்க்கணும். டேய், மரியா செட்டர் ஓபன் பண்ணுங்கடா. நான் கட்டதெல்லாம் திங்கிற ஓனா இல்லடா, பதிச்சா மட்டும் திங்கிற சிங்கம். நீ சிங்கமோ இல்ல படிக்கிறடையோ நாளைக்கு தேவையில்ல. மரியாதை இங்க இருந்து போயிடு. ஒரு வாட்டி சொன்னா கேட்க மாட்டல, பொழைச்சு போட்டு சொன்னா திருந்த மாட்டல. 1000 ரூபாய் இருந்தா குல்ஃபி கடை வைப்ப, 10,000 ரூபாய் இருந்தா பானிபூரி கடை வைப்ப, 1 லட்சம் ரூபாய் இருந்தா அழகு கடை வைப்பா. உனக்கு பிசினஸ் மேமா பேசிட்டு இருக்கான். இங்க பாரு சிங்கம், நீ பானிபூரி கடை வைப்பியும் பான் மசாலா கடை வைப்பியும். ஆனா மரியாதை இங்க இருந்து போயிடு, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சொன்னா புரிஞ்சுக்க மாட்டீங்களாடா? அண்ணனா? தம்பி, நீயாடா அது? தம்பியா? நோ, என்னண்ணா இவன் ஏதேதோ சொல்றான். அந்த கதையை நான் எப்படா சொல்லுவேன்? அத நானே சொல்றேன். சின்ன வயசுல இருக்கும் போது நான் அவனோட ரயில்வே ஸ்டேஷன்ல தண்ணி பிடிக்க போவோம். அன்னைக்கு தண்ணி பிடிச்சிட்டு இருக்கும் போது இப்ப மும்பை எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல ஏறி இறங்கி விளையாடிட்டு இருந்தான். நானும் தம்பி ஆச்சே, சின்ன பையன் செயலோட என்ஜாய் பண்ணணும் விளையாட விட்டேன். சரி, அப்படியே அந்த பக்கம் பார்த்தா ஒரு ஃபிகர் போச்சு. நல்லா இருந்துச்சு. அந்த பக்கம் லைட்டா கண்ணை போட்டு டிரைவர் அந்த ட்ரெயின் எடுத்துட்டு போயிட்டான். நானும் அந்த ட்ரெயின் பின்னாடியே ஓடினேன். ஏன் அந்த ஃபிகர் அந்த ட்ரெயின்ல ஏறிடுச்சா? ஆனா என்ன பண்றது, விதி எங்களை பிரிச்சிருச்சு. ஆமா, வேகமா ஓட முடிஞ்ச ட்ரெயினை சேஸ் பண்ணி நம்பர் வாங்கியிருப்பல. அன்னைக்குதான் என் தம்பியை நான் கடைசியா பார்த்தேன். ஆனா அந்த ஃபிகரை மட்டும் டெய்லியுமே பார்த்திருப்பேன். உன்னை பிரிச்சது எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சுன்னு உனக்கு தெரியுமாடா?
அப்புறம் என்ன விடமா என்ன தேடி வரலாம் அது என்னடா சின்ன வயசுல நடந்ததா மறக்காம கேள்வி கேட்கறா யோசிக்கிறியா? சின்ன வயசுல பாம்பேக்கு வந்து இந்த ஊர்ல எவ்வளவு கஷ்டப்படுறவங்களுக்கு தெரியுமா? இன்னும்டா என் மேல கோவமா இருக்க? என்ன மன்னிச்சிடுறா. உன்னை மன்னிக்கிறதுக்கு நான் ஒன்னும் பழைய மாறிய போறடா. அப்ப ரோலக்ஸ் ரோலக்ஸா? அந்த ட்ரக் மாஃபியா தலைவர் ரோலக்ஸா? அது நீயாடா? பரவாயில்லையே, நம்ம பேர் ரொம்ப ஃபேமஸா தான் இருக்குல்ல சமு. நாய ஃபேமஸா இருந்த பேரை நீ தானடா ஆட்டையை போட்டு வச்சுக்கிட்ட. டேய் ரோலக்ஸ் இதெல்லாம் விட்டுறா. கால் மீ சார். எஸ் சார். ஓகே சார். எஸ் சார். ஏய் என்ன அப்பலாம் பண்ற? நான் மினிஸ்டருக்கு பண்ற என்னடா சொல்லுவேன்? இந்த இடத்த உருவாக்குறது எனக்கு மொத்தம் 8 வருஷம் ஆச்சு. நல்ல குதிரை பார்த்து கொடுத்ததுனா 3 மாசத்துல வேலையை முடிச்சு கொடுத்துருப்பாரு. ஏய் ரொம்ப ஓவரா பேசுற. ஏய் சோமு போட்டு தள்ளுறா. எதுக்கு என்ன ஜெயிலுக்கு அனுப்பிட்டு நீ சந்தோஷமா ஊர் சுத்தலான்னு பாக்குறியா? அது நடக்காது. டேய் உடைய அண்டைங்கிறதுக்காக பாக்குறேன். உன்னை பார்த்தாலும் எரிச்சல் ஆகுது. தயவுசெஞ்சு இங்க போயிடு. யோ சிங்கா, அவனை அரெஸ்ட் பண்ணிட்டியாயா? சாரி சார், என்னால அவனை அரெஸ்ட் பண்ண முடியாது. ஏன் கை விலக எடுத்துட்டு போக மறந்துட்டியா? இல்ல சார். அப்புறம் என்னடா உன் பிரச்சனை? என்னடா சொல்ற? ஆமா சார், சின்ன வயசுல ஓடி போன என் தம்பி தான் இப்ப ட்ரக் மாஃபியா லீடரான ரோலக்ஸ் வந்து முன்னாடி நிக்கிறான். அவனை எப்படி சார் அரெஸ்ட் பண்ண முடியும்? எமோஷனலா யோசிக்காத சிங்கா, போலீஸ் மாதிரி யோசி. பாசத்துக்கு முன்னாடி நான் படி, பகைக்கு முன்னாடி நான் புலி. அவனை அரெஸ்ட் பண்ணலடா உன் வேலைக்கு வரும் சடி. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தள்ளிட்டேடா. எப்படியும் இவன் ரோலக்ஸ் அரெஸ்ட் பண்ணிடுவான். அப்படின்னு அவன் இடத்த நாம எடுத்துக்கலாம். சூப்பர். ரோலக்ஸ் யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். யோ நோ என்னடா பண்ற நீ? சும்மா இரு. டேய் என்னங்கடா? டேய் ரோலக்ஸ் சொன்னா கேட்க மாட்டே. சார் ரோலக்ஸை பிடிக்க ட்ரை பண்ண போது தப்பிக்க முயற்சி பண்ணா. சோட சுட்டு பிடிக்க வேண்டியதா போயிடுச்சு. Case closed. Everybody listen. He's on the mission. Singam, singam, he's Dura singam. வீடியோ பாக்குறீங்களே தவிர லைக் பண்ண மாட்டேங்கிறீங்களாடா? ஏற்கனவே உடம்புல சுகர்டா. முடியலடா, ப்ளீஸ்டா. ஏன்டா இப்படி பண்றீங்க? லைக் பண்ணுங்கடா ப்ளீஸ். பைக் வாங்கி கொடுக்கடாடி. ஏன் மோட்டார் விளாக் ஏதாவது பண்ண போறியா? எனக்கு இந்த உலகத்தை மொத்தமா சுத்தி பார்க்கட்டாடி. எனது ஊரு சுத்த போறியா? ஏன்னா நாயை எதுக்காக அவனை படிக்க வச்ச நானு? பல்சர் பைக் ஒன்று இருக்குது, வாங்கி தர. வேலைக்கு போறியா? எனக்கு அவளை மறக்கணும்டாடி. எவ்வளடா? அவன் என்ன தேடி வந்தா அஞ்சல. அவன் நிறத்தை பார்த்து சமக்கு பத்தல. அவன் அழக சொல்ல வார்த்தை கூட பத்தல. அண்ணா இப்போ எனக்கு வேணும் அஞ்சல. நான் எந்த பிராண்டு சரக்கு அடிச்சுன்னு தெரியலையே. ஏன் முன்னாடியே கஞ்சி அடிச்சு கிடக்குறாப்பா. டேய் என்னடா அதெல்லாம்? டொபாக்கோலாம் ஓல்டு ஃபேஷன் ஆயிடுச்சு. கஞ்சா தான் ஃபியூச்சரு. நீங்க மட்டும் மாறலன்னா அந்த ரேஸ்ல இருந்து காணாம போயிடுவீங்க. பாத்தியா, நம்ம குடும்பத்துக்கு வந்து பிறந்திருக்கு பாரு. நீ அது